ஃப்ரெண்ட்ஸ், ரேஷ்மாங்கிற ஒரு பொண்ணு. அவங்களோட வயசு கிட்டத்தட்ட 38. ரேஷ்மாக்கு ஒரு சொந்த வீடும் இருந்தது. ஆனா ரேஷ்மா அவங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு போர்ஷனை வாடகைக்கும் கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் காலியா இருக்கிற ஒரு போர்ஷனை 24 மணி நேரத்துக்கு வாடகைக்கு கொடுக்குற மாதிரி 18 வயசு பையன் வந்து கேட்டாங்க. எனக்கு வாடகைக்கு ஒரு ரூம் கிடைக்குமா அப்படின்னு ரேஷ்மா கிட்ட அந்த பையன் கேட்டான். ரேஷ்மாவும் அந்த பையனோட விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்கறாங்க. ஆனா ரேஷ்மா 2 நாள் கழிச்சு அந்த பையன் கிட்ட அட்வான்ஸ் வாங்குறதுக்காக அந்த ரூம்குள்ள போறாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த பையன் தன்னோட ரூம் கதவை பூட்டி இருந்தான். இப்போ ரேஷ்மா உள்ள என்ன பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜன்னல் வழியா பார்த்தாங்க. ஆனா அப்போ அவன் தன்னோட போன்ல ஆபாச படங்களை பார்த்து விசித்திரமா நடந்துகிட்டு இருந்தான். இந்த மாதிரி 5 நிமிஷம் அவனை பார்த்ததுக்கு அப்புறமா ரேஷ்மா உடனடியா அவனோட ரூமுக்குள்ள போறாங்க. ரேஷ்மாவை பார்த்துட்டு அந்த பையனும் திகைச்சு போனான். என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு அவனும் பயந்துகிட்டு இருந்தான். ஆனா ரேஷ்மா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த வீடியோக்களை பார்க்கறதுக்கு நானும் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சில ஆபாச வீடியோக்களை பார்க்கறாங்க. ரேஷ்மா இந்த மாதிரி அவங்க கிட்ட உறவை ஏற்படுத்திக்கிறாங்க. அன்னையில இருந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு இவங்களோட உறவு தொடர்ந்துகிட்டு இருந்தது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சட்ட விரோத உறவுகள் கடைசியா எதுக்குமே வழிவகுக்காது. இது உண்மையிலேயே எந்த விளைவுகளை கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு உண்மையிலேயே நடந்த இந்த சம்பவத்திலையும் அதே மாதிரி தான் நடந்தது. 3 மாசம் கழிச்சு ரேஷ்மா அந்த பையன் கிட்ட யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போற இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே இந்த மாதிரி கூட நடக்குதா அப்படின்னு கண்டிப்பா ஆச்சரியப்படாம இருக்க மாட்டீங்க. சமூகத்துல நடக்கிற இந்த மாதிரியான சம்பவங்களை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான புரிதலுக்காக இந்த வீடியோவை கடைசி வரைய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதுக்குன்னா இந்த சம்பவம் மூலியமா நீங்களும் மிக பெரிய பாடத்தை கத்துக்க முடியும். உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் யதார்த்தமா நடந்தது. இது டெல்லியில நடந்தது. டெல்லியில இருக்கிற ஒரு சின்ன காலனில ரேஷ்மாங்கிற ஒரு பொண்ணு வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட வயசு 38. அவங்களோட கணவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஆனா ரேஷ்மாக்கு 18 வயசுல ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. அவங்க இன்டர் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரேஷ்மாக்கு சொந்த வீடும் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள 5 சின்ன சின்ன போர்ஷன்ஸ் இருந்தது. அவங்க தனக்காக 2 ரூம்ஸை வச்சுக்கிட்டு இன்னும் 3 ரூம்ஸ் காலியா இருக்கு அப்படின்னு வெளியில போர்டு வச்சாங்க. யாராவது வாடகைன்னு கேட்டு வந்தா சொல்லுங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ரேஷ்மா சொல்லி வைக்கிறாங்க. நான் அந்த ரூம்ஸை வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் கழிச்சு பீகார்ல இருந்து டெல்லிக்கு வந்த ஒரு பையன் ரேஷ்மாவை பார்க்க வந்தாங்க. அந்த வீட்ல இருந்த டூலெட் போர்டை பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த பையனோட பேர் ரமேஷ். அவங்களோட வயசு 24ல இருந்து 25 வயசு இருக்கும். பார்க்கறதுக்கு 6 அடி உயரத்துல நல்லாவே இருந்தாங்க. அவங்க ரேஷ்மாவை சந்திச்சு நான் தங்குறதுக்கு ஒரு ரூம் வாடகைக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எதுக்குன்னா பக்கத்துல இருக்கிற கம்பெனில தான் நான் வேலை பார்க்கறேன். ரேஷ்மாவும் அந்த பையன் கிட்ட எல்லா டீடைல்ஸ் பத்தியுமே சொல்லிட்டு வாடகை மற்றும் அட்வான்ஸையும் சொன்னாங்க. அந்த பையனை நாளைக்கு வர சொல்றாங்க. அந்த பையனும் நாளைக்கு வர்றப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் ரேஷ்மாவோட வீட்டுல நல்லா தான் இருந்தாரு. ஒரு நாள் ரேஷ்மாக்கு அவசரமா கொஞ்சம் பணமும் தேவைப்பட்டது. அப்போ ரேஷ்மா யாருக்கு ஃபோன் பண்ணியோ
யாருக்கு கால் பண்ணாலும் அவங்களுக்கு பணமே கிடைக்கல. ரேஷ்மாவால இனி பணத்தை திரட்ட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையும் வந்தது. அப்பதான் தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பையனோட ஞாபகம் வருது. அவர்கிட்ட அட்வான்ஸா ஏன் ரெண்ட்டை முதலையே வாங்க கூடாது அப்படிங்கறத நினைச்சு பாக்குறாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பையனோட ரூம் ரேஷ்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முதல் ரூம். ரேஷ்மா இதை யோசிச்சுக்கிட்டே அந்த பையனோட ரூமுக்குள்ள போறாங்க. திடீர்னு அந்த பையனோட அறையில இருந்து சில பொருட்கள் வெளியில வந்தது. விசித்திரமான சத்தங்களும் கேட்டது. அந்த சத்தத்தை பத்தி வெளியில இருந்தே ரேஷ்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பையன் மேல சந்தேகம் வந்து கதவை தட்டாம ஜன்னல் வழியா வெளிய ரேஷ்மா எட்டி பாக்குறாங்க. அப்போ அந்த பையன் தன்னோட மொபைல்ல சில ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனை அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா ரேஷ்மா முதல்ல ஷாக் ஆகுறாங்க. அவங்க வந்த வேலைய கூட மறந்துட்டு 5 நிமிஷமா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரேஷ்மா உடனடியா கதவை திறந்து ரூமுக்குள்ள போறாங்க. ரூமுக்குள்ள வந்த ரேஷ்மாவை பார்த்துட்டு ரமேஷ் ரொம்பவே கூச்சப்பட்டாரு. அப்போ ரேஷ்மா ரமேஷ் கிட்ட நீ பார்த்த வீடியோக்களை என்னோட சேர்ந்தும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா எனக்கும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோக்களை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்றாங்க. அந்த வீடியோக்களை பார்த்த ரேஷ்மா ரொம்பவே உற்சாகம் அடைகிறாங்க. அதனால ரேஷ்மா தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பையன் கேட்ட ஆபாசமான செயல்களை பண்ண தொடங்குறாங்க. ரேஷ்மாக்கு என்ன வேணும் அப்படின்னு ரமேஷ்க்கும் தெரியுது. ரமேஷ் மற்றும் ரேஷ்மா 2 பேருமே தகாத உறவை வச்சுக்கிறாங்க. அப்ப இருந்து அவங்களோட உறவு தொடர்ந்துகிட்டு இருந்தது. அதனால அவங்க ரமேஷ்க்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க. ரேஷ்மாக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ரமேஷோட ரூம்குள்ள போய் உடல் ரீதியான தொடர்பை வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு நாளும் ரேஷ்மா அன்னைக்கு இரவு தன்னோட பொண்ணு கூட சேர்ந்து தூங்குவாங்க. ஆனா ஒரு நாள் இரவு 11 மணிக்கு ரேஷ்மா தன்னோட ரூம்ல இருந்து வெளியில வந்து மேல் மாடியில இருக்கிற அந்த பையனோட ரூமுக்குள்ள போனாங்க. எதுக்குன்னா அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற உறவு என்னன்னு தெரியும் இல்லையா? ஆனா தனியா தூங்கிக்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கு 10 நிமிஷத்துலயே முழிப்பு தட்டுது. இந்த நள்ளிரவு நேரத்துல எங்க அம்மா எங்க வெளியில போனாங்க? அவங்களோட பொண்ணு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. முழு வீட்டையும் அம்மாக்காக தேட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அம்மாவை தேடி மேல வர்றாங்க. அந்த ரூமுக்கு பக்கத்துல போறப்போ ரூம்குள்ள இருந்து விசித்திரமான சத்தங்களும் கேட்டது. உடனே அந்த பொண்ணும் பக்கத்துல இருக்கிற ஜன்னல் வழியா பார்க்க தொடங்கினாங்க. உள்ள அந்த பையனும் அவங்களோட அம்மாவும் உடல் ரீதியான தொடர்பு வச்சிருந்தாங்க. அந்த பையனோட தன்னோட அம்மா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணால தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறமா சைலண்டா தன்னோட போனை எடுத்து அவங்க பண்றத வீடியோவா எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா எதுவுமே தெரியாத மாதிரி ரூம்குள்ள வந்து தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மாவும் எதுவும் நடக்காத மாதிரி தன்னோட மகள் பக்கத்துல வந்து தூங்குறாங்க. ரேஷ்மாக்கு ஒரு சின்ன காய்கறி கடையும் இருந்தது. அங்க காய்கறிகளை விற்கிறதுக்காக சந்தைக்கு போகணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு தன்னோட மகளுக்கும் செலவுக்கு பணம் தேவைப்படுறதால நீயும் என்னோட வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க பொண்ணு, அம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நான் உங்க கூட வர முடியாது, நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ரேஷ்மா காய்கறிகளை வாங்கிக்கிட்டு சந்தைக்கு போய் விற்கிறதுக்காக போறாங்க. ஆனா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வாடகைக்கு இருக்கிற அந்த பையன் கூட தன்னோட ரூமுக்குள்ள இருந்தாங்க. அன்னைக்கு கூட தன்னோட போன்ல சில ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ காலை 11 மணி ஆச்சு. ரேஷ்மாவோட பொண்ணு வேகமா அந்த பையனோட ரூமுக்குள்ள போய் கதவை மூடுறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு பக்கத்திலேயே உட்கார்றாங்க. அவங்கள பார்த்த அந்த பையனும் இந்த மாதிரி கேக்குறாங்க, என்ன ஆச்சு? உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. பிறகு அந்த பொண்ணு அவன்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உடனே அந்த பையனும் கேளுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு, நேத்து ராத்திரி நீ என்னோட அம்மா கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்த?
அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த பையனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. திடீர்னு பதட்டத்தோட பயமும் வந்தது. அப்போ ரேஷ்மா பொண்ணும் அந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்த வீடியோவை காமிச்சு இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனும் பயந்து போய் அந்த பொண்ணு முன்னாடி கைகளை கூப்பி நான் என்னோட சொந்த விருப்பப்படி இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மாவோட விருப்பப்படிதான் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு நீ எங்க அம்மா கிட்ட பண்ண விஷயத்த என்கிட்டயும் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் அவங்களோட வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேருக்கு இடையிலையும் ஒரு உறவு ஏற்பட்டது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ரேஷ்மாவோட மகளும் அன்னையில இருந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த பையன் கூட கலந்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி 15 நாட்களும் போச்சு. ஒரு நாள் இரவு 11 மணிக்கு ரேஷ்மா தன்னோட மகள் கூட சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ரேஷ்மாவும் அன்னைக்கு 11 மணிக்கு ரேஷ்மாவும் கண்ணை முழிச்சு மேல் மாடியில இருக்கிற அந்த பையனோட ரூமுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரேஷ்மாக்கும் முழிப்பு தட்டுச்சு. பக்கத்துல தன்னோட மகள் இல்லாததால ரேஷ்மா பயப்பட ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள்ள பாத்ரூம்லயும் தேட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா சந்தேகம் வந்து மாடிக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பையனோட ரூம்குள்ள இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டுச்சு. ரேஷ்மாக்கு முழுமையா புரிஞ்சுக்கிட்டு ஜன்னலை திறந்து பார்த்தப்போ தன்னோட பொண்ணு அந்த பையன் கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா ரேஷ்மாவோட கண்கள் ஈரமாச்சு. அதுக்கப்புறமா தன்னோட பொண்ணு விருப்பத்தோட தான் அந்த பையன் இந்த மாதிரி பண்றாங்கங்கிற விஷயம் ரேஷ்மாக்கு புரிஞ்சது. ரேஷ்மாக்கு கோபம் வந்து அந்த பையனோட ரூம் கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரூம் கதவை திறந்ததுக்கு அப்புறமா ரேஷ்மாவோட மகளும் ரூம்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறமா ரேஷ்மா அந்த பையனை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சாங்க. என்னோட மகளை நீ என்ன பண்றடா அப்படின்னு கண்டபடி திட்டுனாங்க. அப்ப வரைக்கும் அமைதியா இருந்த ரேஷ்மாவோட மகளும் எதுக்காக அவனை திட்டுறீங்க அப்படின்னு ரேஷ்மாவோட மகளும் ரேஷ்மா கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. நீ கூட அவன்கிட்ட தப்பு பண்ணலையா? ஆனா நான் ஒண்ணுமே சொல்லலையே, அப்புறமா நீ எதுக்காக என்ன குறுக்கிடுற? இந்த மாதிரி ரேஷ்மா தன்னோட மகளோட வார்த்தைகளை கேட்டு வாயடைச்சு போறாங்க. ஆனா அதோட நிறுத்தாம தன்னோட தாயோட வீடியோவை அவங்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க. இந்த பையன் கூட நீ என்ன பண்ணன்னு நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா ரேஷ்மாவும் ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. தன்னோட மகள் முன்னாடி எதுவுமே பேச முடியாம அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எந்திரிச்சு சரி நான் தப்பு பண்ண, ஆனா நீ என்ன பண்ற? நீ திருமணமாகாத பெண்ணு, நீ திருமணமாகாத பொண்ணு, நீ எதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை பண்ற? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரேஷ்மாவோட மகளும் ஏன் பண்ணக்கூடாது? எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த பையனும் விருப்பப்படிதான் என் கூட இருக்கான். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ரேஷ்மா எவ்வளவுதான் சொன்னாலும் ரேஷ்மாவோட மகள் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த 3 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த 3 பேரும் அந்த உறவை தொடர்ந்தாங்க. ஆனா இந்த மாதிரி 3 மாசங்கள் ஆனதுக்கு அப்புறமா அந்த பையன் ரொம்பவே பலவீனமாகறான். எதுக்குன்னா அவங்க உடல்ல இருந்த சக்தி கொஞ்ச நாட்களாவே இல்ல. அவரோட உடல் நிலையும் மோசமடைஞ்சது. அந்த நிலையில இருக்கிற ரமேஷை பார்த்ததுக்கு அப்புறமா பயந்து போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ டாக்டர் அந்த பையன் கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உன்னோட பிரச்சனை என்னன்னு நீ சொல்லலாட்டி நான் உனக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், மொத்த உண்மையையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டாக்டரும் கட்டாயப்படுத்தினதுனால ரமேஷ் எல்லா உண்மைகளையுமே டாக்டர் கிட்ட சொல்றாங்க. டாக்டர் சார், என்கிட்ட ரேஷ்மாவும் அவங்க பொண்ணும் கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 மாசத்துக்கு
உறவுல இருந்தாங்க. அம்மா பொண்ணு 2 பேருமே என்னோட வாழ்க்கைய சர்வ நாசமாக்கிட்டாங்க. நான் அங்க இருந்து வெளியில போறதுக்கு கூட முயற்சி பண்ணேன். ஆனா அவங்க கிட்ட என்னோட வீடியோ இருக்குது. நான் அங்க இருந்து போனா அந்த வீடியோவை வைரல் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீ நான் சொல்ற மாதிரி பண்ணலாட்டி ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுனாங்க. அதுக்கு தான் நானும் பயந்து போய் அவங்க சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சேன். அதுக்கப்புறமா டாக்டர் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா ரமேஷ் அவங்க கிட்ட இருக்கிற வீடியோக்காக பயந்துகிட்டு இருந்தாங்க. 2 நாளா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட அவரோட நிலை இன்னும் மோசமாச்சு. கொஞ்ச நாட்கள்லயே ரமேஷ் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர்ஸும் தனக்கு தெரிஞ்ச இந்த தகவல்களை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸும் புகாரை எடுத்துக்கிட்டு உடனடியா ரேஷ்மாவை விசாரிக்க போறாங்க. ரேஷ்மா தன்னோட மகள் இதுல சிக்கிக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக அந்த பையன் கூட நான் மட்டும்தான் சம்பந்தத்துல இருந்தேன், என் பொண்ணுக்கு இதுல எந்தவித சம்பந்தமுமே இல்ல, என்னோட மகள் இதுல ஈடுபடல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனால நான் இப்போ 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கேன். அதுக்கப்புறமா போலீஸ் ரேஷ்மாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. இன்னொரு பக்கம் ரேஷ்மாவோட மகளும் கர்ப்பமாகறாங்க. ரேஷ்மாவோட மகளும் தனியா வாழ வேண்டிய பரிதாபகரமான சூழ்நிலைக்கு வந்தாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்களும் இருக்குது. உறவுகள் நெறிமுறையா இருக்கணும் அப்படின்னு இந்த சம்பவம் பாக்குறப்போ தெரியுது இல்லையா? இந்த மாதிரியான முறைகேடான உறவுகளால தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்பம் கூட கடுமையான இழப்புகளை சந்திக்க போகுது அப்படின்னு தெரியுது இல்லையா? ரேஷ்மா தான் மட்டும்தான் தப்பு பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பண்ண தப்புனால அவங்க மகளோட வாழ்க்கையும் முற்றிலுமா பாழானது. ஏதாவது தப்பு பண்றதுக்கு முன்னாடி அதோட விளைவுகளை பத்தி யோசிக்கணும். இதனால நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு முன்கூட்டியே யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கணும். ரேஷ்மா அந்த பையனோட உறவு வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட தன்னோட மகளோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சிருந்தாங்கன்னா இப்போ அவங்களோட மகள் கணவர் இல்லாம தன்னோட குழந்தைய பெத்தெடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்துக்க மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடான உறவுகள் ஒரு குடும்பத்தையே சீரழிச்சிரும் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? மறுபுறம் ரமேஷும் இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யாம இருந்திருந்தா அவங்களோட உயிரையே இழந்திருக்க மாட்டாங்க இல்லையா? இந்த கதையில இருந்து கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்தி இந்த வீடியோவை லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க.